ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பசங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் விட்டதும் விட்டாங்க, நம்மளை போட்டு ஒரே வேலை வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருந்து அதை பண்ணிக்கொடு இதை பண்ணிக்கொடு, இல்லைன்னா வெளியே கூட்டிகிட்டு போகணும் டார்ச்சல். அதனால இன்னைக்கு அவங்கள நான் பார்த்து கூட்டிகிட்டு போகிறேன். சரி 4 o'clock மேலே போகலான்னு பார்த்தா அப்பவும் சன்லைட்டு பல்ல காமிச்சிட்டு அடிக்குது. சரி என்ன பண்ணுறது, கூட்டிகிட்டு வந்துட்டோமேனு நாங்கள் பார்த்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் அவங்க ஸ்கூல் இருந்துச்சு. ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னு பார்த்தா ஆல்ஃபி வேணவே வேணான்னு ஆலியா ஓடிட்டா. அப்புறமா ஃபைனலாக நாங்கள் வந்து பார்க்கை ரீச் பண்ணிட்டோம். பார்க்கை பார்த்தோன்னா 2 இடம் அம்மா விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் இருக்குது. ஆனால் போகிற வழியில எல்லாம் சீனரி ரொம்ப நல்லாவே இருக்கும். சைடில் நிறைய ட்ரீஸு லேக் எல்லாம் இருக்கிறனால அதை பார்த்துட்டே போகிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த பிங்க் கலர் ஃப்ளவர் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் டைம் இந்த இடத்துல வச்சு தான் நானும் என்னோட சிஸ்டரும் ஒரு ரீல்ஸ் பண்ணோம். அந்த மெமரிஸ் எல்லாம் வந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோம். ஆனால் ரொம்ப தூரங்க, அங்கேருந்து பசங்க ஆடுற இடம் ரொம்ப தூரமாக இருக்கனால நடராஜா சர்வீஸ் மாதிரி நடந்து போய்கிட்டே இருந்தோம். அது என்னன்னா ஹனுமான் வால் மாதிரி போய்கிட்டே இருக்குது. நாங்களும் நடந்து போய்கிட்டே இருந்தோம். ஃபைனலாக அவங்க ஆடுற இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே போய் பார்த்தோன்னா ஸ்லைடு அது இதுன்னு எல்லாத்துலேயும் ஏறி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி எள்ளு தான் என்னைக்கு காயுது, எலிப்புழுக்கு என்ன எதுக்கு காயுன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து நானும் சுற்றிட்டு இருந்தேன். இந்த வெயில் அவங்க கூட சுற்றுறது எப்பா நமக்கு பெரிய தலைவலியாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, பசங்களோட ஒரு என்ஜாய்மெண்ட் நமக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு கூடவே நானும் அவங்க கூடயே சுற்றிட்டு இருந்தேன். ஆலியாவை பாருங்க கம்பிலெல்லாம் தொங்கிட்டு இருக்கேன். நம்ம ஆல்ஃபியாலாக்கு ஹைட்டு பத்தலை, அதனால அந்த ரோல் அவங்க போகலை. அவங்க கூட சுற்றி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த சைக்கிள் கேப்ல அவங்க போய் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஆலியா பாருங்க குசும்பு, அவ கீழே இறங்கிட்டு அவங்க அக்கா கொஞ்சம் பயந்த சுபாவம், அதனால அவங்கள பயம் காட்டுறதுக்காக நல்லா சுற்றி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமா ஃபைனலாக நாங்கள் அவங்க சூயிங் அங்கே ஊஞ்சலுக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்காக வெயிட் பண்ணி ஃபைனலாக ஆல்ஃபிக்கும் ஆலிக்கும் ஊஞ்சல் ஆடுறதுக்கு டைம் கிடச்சி அப்புறமா வெளியே வந்து பார்த்தோம்னா ஆலியாவோட செப்பெல்லாம் காணும். அடாடாடா இது என்னடா கொடுமைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தேடி பார்த்தோம், செப்பெல்லாம் காணும். பிறகு ஃபைனலாக என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வெறுங்காலே நடந்துட்டு வந்தாங்க. ஆனால் எனக்கு பார்க்குறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்து, இருந்தாலும் பக்கத்தில் இருக்க சீனரையும் ரசிச்சுட்டே வந்தோம். பசங்க கால் வலிக்கு சொன்னனால நான் என்னோட செப்பலை கழட்டி கொடுத்து என் தாய்மை உணர்வை காட்டி விட்டேன். அதெல்லாம் செப்பலை கழட்டி கொடுத்து அவங்கள நடத்தி கூட்டிகிட்டு போனோம். நம்ம ஆலியா பார்க்குக்கு வர்றது விளையாடுறதுக்கான, ஆல்ஃபியானா பார்க்குக்கு வர்றது வாங்கி சாப்பிட்றதுக்கு. அதனால பக்கத்துல பேக்கரிக்கு போய் அவங்களுக்கு ஐஸ்கிரீமு அப்புறமா கொஞ்சம் பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்து அதே வெறுங்காலில் நடராஜா சர்வீஸ் மாதிரி நடந்து ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ இந்த வெயிலுக்கு வெளியே போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் போய் பார்க்கில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.